தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடந்த சம்பவம் பற்றி KS ரவிக்குமார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். பெங்களூரில் ஒரு ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக KS ரவிக்குமாரை தலைவர் வர சொல்லியிருக்காங்க. KS ரவிக்குமார் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்திருக்காரு. அப்போது தலைவர் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்களா, கிளம்பிட்டீங்களா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமாரும் ரெடியாக தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே தலைவர் நான் கீழே தான் நிற்கிறேன், நீங்கள் கீழே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார், என்னையை பிக் பண்ணுறதுக்கு நீங்களே வந்துட்டிங்களா, யாராவது ஆள் அனுப்ப வேண்டியதானே, நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு KS ரவிக்குமார் சொல்லிவிட்டு டக்குன்னு கீழே இறங்கி வராங்க. ஏன்னா தலைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறதுக்காக. கீழே பார்த்தா யாரையுமே காணோம், எந்த காரணம் தெரியலையே அப்படின்னு இவர் அப்படியே தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போது இவர் தோள்பட்டையில் ஒருத்தர் கை வச்சுருக்காரு. திரும்பி பார்த்தா ஒரு வயசான நபர். இவர் ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் நான் தான் வாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. அப்படியே அவருக்கு ஷாக் ஆயிடுச்சான். என்னால் நம்பவே முடியல, அந்த மாதிரி ஒரு மாறுவேஷம் போட்டிருக்காரு அப்படின்ட்டு KS ரவிக்குமார் அந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. வயசானவர் எடுத்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு பார்த்து நான் தான் வாங்க சார் சரிட்ட வாங்க, நம்பவே இல்லை சார். நான் தலைவர் பெரும்பாலும் வெளியில் போகும்போது இந்த மாறு வேடத்தில் போவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவும் யாருக்குமே தெரியாத அளவுக்கு மாறுவேஷம் போடுவாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதை எடுத்துக்காட்டும் ஒரு சம்பவம் தான் இது.